ப்ளீச்சிங் பவுடர் மேலேயே முக்கியது சார். வேணா அதை வேணா போட்டு எடுத்து வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ப்ளீச்சிங் பவுடர் போட்டுறாங்கல்ல, இது உண்மையான நான் பார்த்த விஷயம் இல்லை. ப்ளீச்சிங் பவுடர் ஒரு ஏதோ ஒரு இது மேலே அசுத்தது மேலே கொட்டிடுறாங்க, காவால் வரும் கடை. அந்த ப்ளீச்சிங் பவுடர் மேலே வந்து எப்படி சார் வந்து உட்காரும்? அப்போ உட்காருதுன்னா பவர் இல்லைன்னு அர்த்தம். டூப்ளிகேட் பவரா இல்லை எக்ஸ்பைரி ஆனதா? எக்ஸ்பைரிலாம் கிடையாது சார், மிக்சிங் தான் அது. சாக் பவுடர் மிக்சிங் கலரை பார்த்தாலே சொல்லிடலாம் சார். ப்ளீச்சிங் பவுடருக்குள்ள ஒரு கலர் வேறு, அந்த சாக் பவுடருக்குள்ள கலர் வேறு. அது வந்து கேட்டால் ஒரு ஆஃப் ஒயிட்டில் இருக்கும் சாக் பவுடர் கலர், ப்ளீச்சிங் பவுடர் ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கலரை வச்சே சொல்லிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கலப்படம். அதை வந்து 50-50 கலந்தாலும் பரவாயில்ல. இங்கே 30 தான் வந்து ப்ளீச்சிங் பவுடர் இருக்கும், 20 தான் இருக்கும், மீதியெல்லாம் சாக் பவுடர் போட்டு இப்படியான இது நடக்குது. ப்ளீச்சிங் பவுடர் இருக்கிற இடத்துல ரூம் பக்கத்தில் நீங்கள் போக முடியாது சார். ப்ளீச்சிங் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நெடி இருக்குது, அந்த இடத்துல அங்கே போய் கிட்ட போக முடியும், அப்படி இருக்கும். ஆனால் இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதான் சொல்கிறேன், கொசு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர்லேயே வந்து உட்காருதுன்னா என்ன பொருள்?